ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்துட்டு வெங்காய சட்னி செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெங்காய தொகையலுக்கு ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும் நம்ம வெங்காயம் எல்லாத்தையும். எண்ணெய் நான் ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சிரட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகட்டும். கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கையிலேயே நம்ம மிளகா போட்டுக்கணும். வர மிளகா கொஞ்சம் சிம்மில் வச்சு செய்யுங்க. இப்போ மிளகா போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு மிளகா ஒரு 7 மிளகா எடுத்திருக்கேன். கீட்டேன் நான். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வதக்கிக்கணும். க்யூபாக கட் பண்ணிக்கிட்டேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கையிலேயே பூண்டு வச்சுருக்கேன். பூண்டு தோல் உரிக்கணும்னு அவசியம் இல்லை. தோல் உரிக்காமல் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தோல் உரித்து கூட போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. புளியும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு புளி போட்டால் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். அதையும் லைட்டாக வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது ஆறட்டும். வெங்காயம் ஆறட்டும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கணுன்னா, ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும்ல. அப்போ கடலைப்பருப்பும் வரமிளகாவும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல எண்ணெயில், அதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயம், புளி, பூண்டு, தேங்காய் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கணும். பருப்பும் வரமிளகாவும் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி நுணுக்கிக்கிட்டேன். இப்போ வெங்காயம், புளி எல்லாத்தையும் வச்சு ஒன்றா வச்சு அரைச்சிக்கோங்க. அரைக்கையில் தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. சட்னி நான் அரைச்சிட்டேன். கெட்டியாக இருக்குது இல்லையா? இப்போ மிக்சியில் தண்ணி ஊற்றி நான் கழுவி ஊற்றுறேன். நிறையா தண்ணி ஊற்ற வேணாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்பு நான் ரெடி பண்ணியிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா 1 அதை தாளிச்சிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிருக்கேன். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தோசையோடு வச்சு சாப்பிடையில நல்லாயிருக்கும். அதே மாதிரி இட்லியோடு வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி தோசை செஞ்சுருக்கேன். தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.